வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வாசியுங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை. அந்த நதி எங்க இருக்கு? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இந்த நதி இருக்கு. பிரியமானவர்களே, பரிசுத்தாவியை காட்டுது. அந்த சிங்காசனம் தேவன் இருக்கிறார், அந்த சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த சிங்காசனத்தில் இந்த நதியும் இருக்கு. அது போற இடமெல்லாம் செழிப்பை கட்டளையிடுது. அதே அதிகாரம் 17 verse 17 வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த ஜீவ தண்ணீர் உனக்கு விருப்பம் இருந்தா இலவசமா வாங்கிக்க, நீ ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு யோவான் 7:38 நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தாவி தான் அந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டது. அப்போ தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீர் அந்த பரிசுத்தாவினால நம்ம நிரப்பப்படும் போது, அதான் இளைத்தவன் இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறு. that is the rest that causes the weary to rest, that is the refreshing. அந்த தண்ணீர் நம்ம மேலே பாயும்போது நம்ம பரிசுத்தாவியில் நிரம்ப நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறும். முதலாவது, தேவன் தம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களை, இம்மைக்கு மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை மேலே வருஷிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறும். ரெண்டாவது, பிரியமான பரிசுத்தாவியில் நம்ம நிரம்பி ஜெபிக்க பரிசுத்தாவினால் நடத்தப்பட, பரிசுத்தாவியினுடைய கிருபா வரங்கள், பரிசுத்தாவினுடைய கனி நம்ம வாழ்க்கையில் காணப்பட we shall be watered garden. நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருப்போம்.